ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் நிறுத்தும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ. கரங்களை தட்டி கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட நாம் யோனாவின் புஸ்தகத்திலிருந்து கடந்த வாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்தோம். கீழ்ப்படியாமை, கர்த்தர் எப்படி யோனாவை நினிவேக்கு போக சொன்னார். கீழ்ப்படியாமல் எங்கே போனார்? தர்ஷீசுக்கு போனார். நான் சொன்ன அநேக நேரங்களில் நாம் கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறோம்? தேவன் வைத்திருக்கிற அழைப்புக்கு இணைந்து செயல்படாமல் நம்ம பாட்டு நமக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் என்ன உண்டாகுது? பிரச்சனைகள் உண்டாகிறது, கஷ்டம் உண்டாகுது, போராட்டம் உண்டாகுது, உபத்திரம் உண்டாகுது. நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அதில் பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? யோனாவை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் எல்லாரும் தூக்கி என்ன பண்ணுறாங்க? கடலுக்குள்ளே போடுறாங்க. கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு திமிங்கலத்தை வைத்திருக்கிறார். அந்த திமிங்கலம் போய் என்ன பண்ணுது? யோனாவை விழுங்கி கொள்கிறது. அப்பயும் அவன் மரித்து போகணும்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிறைய நேரங்களில்
நம்ம இஷ்டத்துக்கு ஓடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நம்மளை விட்டுருவாரானா இல்லை. இன்னும் அவர் நம்மை அவருடைய திட்டத்தின் கீழே அவருடைய சித்தத்தின் கீழே வருவதற்காக என்ன பண்ணுறாரு, நம்மளை மறுபடியுமாக அவர் ஏதாவது ஒரு வகையில் நம்ம திரும்பணும் அப்படின்னு தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் நிறைய நேரங்களில் நம்ம தேவ அழைப்பு என்ன அப்படிங்கிறத உணராமல் நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே ஃபெயிலியராக தான் போகும். ஆண்டவர் ஊழியம் செய்யணும்னு சொல்கிற நேரத்தில் நம்ம போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பிஸ்னஸ் ஃபெயிலியராக தான் போகும். ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல இருக்க சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, அதை விட்டுட்டு ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? கடன் தொல்லை தான் வரும், பிரச்சனை தான் வரும், உபத்திரவம் தான் வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில், அதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது, மீனின் வயிற்றிலிருந்து இன்றைக்கு ஒரு ஜபத்தை யோனா செய்கிறான். அந்த ஜபத்தை தான் தியானிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்தில் சாப்டர் 2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நான் நெருக்கத்தில் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான் மனம் திரும்புதல். அப்போ தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம விலகி ஓடும்போது கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, மனம் திரும்ப வேண்டும். பிரேயர் ஆஃப் ரிபெண்டன்ஸ். இந்த ஜபத்தில் யோனா என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜபத்தில் யோனா மனம் திரும்புகிறான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் மனம் திரும்புவார்களா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். மீனின் வயிற்றில் இருக்கும்போது இவன் சொல்கிறான், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இது இந்த ஒரு அதிகாரம் மட்டும் சங்கீதம் மாதிரி இருக்கும். இந்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தாவீது என்ன பண்ணுறாப்புல, மனம் திரும்புதலின் ஜபத்தை செய்கிறாரு. யோனாவும் மனம் திரும்புதலின் ஜபத்தை செய்கிறாப்புல. அப்போ நாம் விலகி ஓடுன நேரத்தில் எங்கேயாவது இடத்துல மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு, ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், எனக்கு செவி கொடும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக இறங்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழி வாங்குறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்ல. ஒரு சில நேரங்களில் நாம் மற்ற மதங்களில் பார்க்கும்போது அவங்களுடைய தெய்வத்தை திருப்தி பண்ணாதான் அவங்களுடைய தெய்வம் அவங்களுடைய ஜபத்தை கேட்கும். நம்மளுடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் திருப்தி படுத்தணும்னு நினைச்சாலும் நீங்கள் அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விசுவாசத்தை நம்ம கிரியையில் வெளிப்படுத்துகிறோமே தவிர அந்த கிரியையின் மூலமாக நாம் என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய ரட்சிப்பை நாம் சம்பாதிக்கவே முடியாது. ரட்சிப்பு என்பது இலவசமாக கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்குது. கர்த்தர் இலவசமாக கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் என்பவர் என்ன பண்ணுறாரு, நாம் நம்மளுடைய கிரியைகளை பார்த்து நமக்கு இறங்குறவர் அல்ல. அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் தான் நமக்கு அவர் இறங்குகிறார். ரெண்டுத்துக்கு என்ன பாஸ்டர் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இப்போது யாராவது ஒருத்தர் வந்து பின்வாங்கி போயிட்டாங்க, ஆண்டவர் விட்டு வழி விலகி ஓடிட்டாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, திடீர்னு அவங்க வந்து ஆண்டவரே அவங்க வந்து உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து தங்களுடைய பாவ நிலைமையை உணர்ந்து திடீர்னு ஒரு நாள் ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே என்மேல் இறங்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நிமிஷமே அந்த நேரத்திலே கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள மன்னித்து மறந்து அவங்களுக்கு இறங்கி உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு அதிகாரம் மட்டும் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் எவ்வளோ உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்து கொள்ளலாம். நம்மளாம் தான் சொல்லுவோம், ஏண்டா நான் ஒன்று சொன்னேன் நீ செய்கிற, நீ அனுபவி, நல்லா நீ என்ன பண்ணு அனுபவி, நானா உன்னை போய் சிக்க சொன்னேன், நீயா போன, நீயா சிக்கிக்கிட்ட, நீயா கடந்து சாவு, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். யாரும் உதவி செய்கிறதுக்கு வரதே கிடையாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்பவர் அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் எவ்வளவு பெரியது என்று சொன்னால், மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன்னுடைய தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், நான் செய்தது தவறுதான், நீர் வைத்த திட்டத்தின் பிரகாரம் நான் இராமல் நான் எனக்கு எது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த காரியத்தை செஞ்சு இப்படி வந்து மாட்டிட்டு இருக்கிறேன், ஒரு விசை எனக்கு தயவாய் மீனின் வயிற்றுக்குள்ளே இறங்கும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் 4ஆம் வசனத்தில் சொல்றான், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அல்லேலூயா. தாவீதுக்கும் யோனாவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி, அவங்க ஒன்றை மட்டும் மறக்கிறதே இல்லை, என்னன்னா ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறது, அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதை, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்வதை, ஆண்டவரை நேசிக்கிறத மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நிப்பாட்டாதீங்கன்னு சொல்கிறது. எத்தனையோ 1000 பிரச்சனை இருந்தாலும் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனையே ஒரு சாக்காக போகுது. சபைக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன சாக்கு? பிரச்சனை ஒரு சாக்காக இருக்குது. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, லங்ஸு பிரச்சனையாக இருக்குது, கிட்னி பிரச்சனையாக இருக்குது, லிவர் பிரச்சனையாக இருக்குது, என்னால் நடக்க முடியல, என்னால் வர முடியல, ஆக்சிஜன் மாஸ்கையே மாட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கணும் சர்ச்சில். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பண்ணிங்கன்னா அப்போவே ஆக்சிஜன் மாஸ்க்லேருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுதலையை கொடுத்துருவார். அல்லேலூயா. நேற்று வந்து எங்கள் மாமியார் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போயிட்டாங்க. நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த டாக்டர் சொல்கிறாங்க இன்டுபேஷன்னா வாய்க்குள்ளே வந்து ஒரு இதை செலுத்தி அந்த உள்ளே இருக்கிற அந்த நிமோனியா காய்ச்சல் இருக்குது, நிமோனியா காய்ச்சல்னால சளி எல்லாம் பயங்கரமாக கட்டியிருக்க மாட்டிருக்குது, அதனால் மூச்சு விட முடியல, ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் உள்ளே வந்து நம்ம இது பண்ணி இன்டுபேஷன் பண்ணி அது எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய மனைவியுடைய சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து அது பண்ணால் 4ல் 3 பேர் செத்துருவாங்களாம். ஏன்னா 70 and above வயசு, 70க்கு மேலே வயசு உள்ளவங்க அந்த இன்டுபேஷன் பண்ணாங்கன்னா உடம்பு தாங்காதான். 4ல் ஒருத்தர் தான், 4 பேர்னா 4ல் 3 பேர் இறந்துருவாங்க, ஒருத்தர் தான் உயிர் பிழைப்பாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க அது வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டாம், அவங்க வந்து அப்படியே ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்கட்டும், ஒரு வேளை சப்போஸு அப்படியே அவங்க மறித்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்களே அது பண்ணி அவங்க மறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜபம் பண்ணதில் 2 முறை அவங்களே வாமிட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற சளியெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்களா, வெளியே எடுத்துருக்குறாங்க. நேற்று சாயந்தரம் மட்டும் 2 முறை. அல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்தில் சுகம் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. மரண படுக்கையிலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனிமேல் அந்த வியாதி படுக்கையில் கஷ்டப்படவும் வேண்டாம். ஆண்டவருக்கு சித்தமான ஆண்டவர் எடுத்துக்கொள்ளத்துக்கும் ஸ்தோத்திர ஆயத்த ஆண்டவரே நீ வேணா எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியாச்சு. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, வியாதியின் படுக்கையில் நாம் செபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மரண படுக்கையில் இருந்து, பாதாளத்தின் வாசலில் இருந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒருவன் கேட்பான் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இறங்குறவராய் இருக்கிறார். சிம்சோனுக்கு கண்ணெல்லாம் பிடுங்கிட்டாங்க, செஞ்சது பாவம். நல்லா பாருங்க, கண்ணெல்லாம் பிடுங்கிட்டாங்க, கையை கட்டிட்டான், முடியை வெட்டிட்டான், சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. பெலிஸ்தியர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவனை வச்சு கேலி பண்ணி கிண்டல் அடித்து டைம் பாஸ் பண்ணுறாங்க, விளையாட்டு பண்ணுறாங்க. அவன் செய்த தவறு அவன் உணர்றான். ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சுருந்தார், எப்படி நமக்கு பலனை கொடுத்து வச்சுருந்தார், எப்படி பெலிஸ்தியர்களை எந்த தாடை எலும்பு அடுத்து எத்தனை பேரை ஒரே ஆளாக நின்று வெட்டின என்னுடைய நிலைமை இவ்வளோ மோசமாக போய்விட்டது. அப்பயும் பாருங்க, மறிக்கிற அந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும். இந்த ஒரு விசை கடைசியாக நீர் யார் என்பதை அந்த ஜனங்களுக்கு நான் காமிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் யார் என்பதை இனி அங்கே கண்ணு வரப்போகிறதில்ல, முடி வளர போகிறதில்ல, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு வைராக்கியம் அவனுக்கு என்னன்னா, இந்த கடைசி நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஜெபம் பண்ணா. கர்த்தர் சிம்சோன் செய்த பாவத்தை பார்க்கல, விலகி ஓடிட்டான். ஆண்டவர் எப்படி வச்சிருந்தார் அவனை, தன்னுடைய மாம்சத்தை விழுந்துட்டான், விலகி ஓடிட்டான். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஜெபத்துக்கு உண்டான பதில் என்னன்னு சொன்னா, அவனுடைய முடி மறுபடியுமாக வளர ஆரம்பித்தது. எல்லாரும் பார்க்குறான், என்னடா நடக்குது, சிம்சோனுடைய முடி வளர ஆரம்பிக்குது, அப்படியே வளருது. வளர 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 கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்து எந்த தூணில் கட்டி வச்சிருந்தாங்களோ அதே தூணை கீழே தள்ளுறான். ஒரு பில்டிங்கோட பில்லரு கீழே விழுந்தா என்ன ஆகும், அந்த பில்டிங்கு என்ன ஆகும் சொல்லுங்க, எல்லாம் தரைமட்டமாயிரும். அதுதான் ஆச்சு. பில்டிங்கோட பில்லரை தள்ளிட்டான், எல்லாரும் அதே இடத்துல விழுந்து அன்னைக்கு தாடை எலும்புல எடுத்த அதே அபிஷேகம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி இந்த மனம் திரும்புதலின் ஜெபத்தை அவன் செய்தான். அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் பார்க்கிறேன், உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் என் கண்களை எடுத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. அடுத்தது 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருங்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில, எத்தனையோ விதமான கஷ்டத்தின் மத்தியில பாருங்க, எல்லாம் என்னை நெருக்கினது, என் உயிருக்கு ஆபத்து, எனக்கு பிரச்சனை, எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னுடைய உயிர் இப்பொழுது கடந்து போகிறது, என் பிராணனை அழிவுக்கு தேவன் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய உபத்திரவம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இக்கட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி,
தமிழில் சொல்லுவாங்களே, தலையே போகிற காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தப்புவிக்கிறவனாக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் நீ எனக்கு வேணும். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேலே என்ன வந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்மளை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. யோனாவுக்கு தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பை உறுதி பண்ணார். அப்போது நம்ம மனம் திரும்புதலின் ஜெபத்தை செய்யும்போது தேவன் நமக்கு இறங்குறவராக இருக்கிறார், அடுத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல இருந்து பண்ணாலும் சரி, எந்த இடத்துல இருந்து பண்ணாலும் சரி, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காரியத்தில் என்ன பண்ணுறீங்க, போய் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ வந்து பிரச்சனை அப்படியே தலைக்கு மேலே போகுது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த நேரத்தில் ஒன்று சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஆள் காணாமல் போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா, நீ அந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி மனம் திரும்புதலின் ஜெயத்தை செய்தா என்றால் உனக்கு அந்த நேரத்திலே கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உயிருக்கே பிரச்சனை வர சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பின் தேவன் அவர் என்ன பண்ணுறாரு, யோனாவுக்கு பாதுகாப்பை தருகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்போ மனம் திரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 7ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. இதேதான் தாவீது சொல்றாரு, என்னுடைய ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில். யோனாவை ஏன் சொல்றான், என்னுடைய ஆத்துமா என்னில் தொய்ந்து போய். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ரெஷன், நம்மளுடைய ஆத்துமாவிலே தொய்வு. ஆத்துமாலாம் என்ன சொல்லுங்க, நம்மளுடைய சோல், அதுதான் ஆத்துமா. நம்முடைய மனதுன்னு வைத்துக்கொள்ளலாம். நம்முடைய மனசில் நமக்கு தொய்வு ஏற்படும் போது நாம் சோர்ந்து போகவேது என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே யோனா சொல்கிறான், நான் கர்த்தரை நினைத்தேன். அல்லேலூயா. இப்போ ஏன் போகலை, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு காரியம் நான் சொன்னேன் போன வாரத்தில், பிடிக்காமல் போயிருக்கலாம், அவனை கொன்றுவாங்கன்னு பயம் இருந்திருக்கலாம், இல்லை இதை காட்டிலும் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு விதமான என்ன இருந்திருக்கலாம், தொய்வு இருந்திருக்கலாம், ஒரு விதமான தன்னுடைய ஆத்மாவில் சோர்வு இருந்திருக்கலாம். இந்த சோர்வு வந்து எல்லாருக்கும் வர்றது தான். வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம பார்க்கும்போது, போதும் ஆண்டவர் அப்போ தான் ஜெயிக்கிறார், பயங்கரமாக ஜெயிக்கிறார். நான் ஒரு வாரம் அதில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாரு, பாத்திரண்டா வாங்கடா எல்லாரையும் சொல்லி போட்டு சீவுன்னு சீவி தள்ளிடுறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஜெயிச்ச அடுத்த நாளே ஆத்மாவில் சோர்வு, தொய்வு, உடனே சோர்ந்து போயிடுறாரு. ஓரேபு மேலே போய் என்ன பண்ணுறாரு, ஓரேபு மேலே போய் ஏறி உட்காந்துட்டு ஆள் படுத்துட்டார். வேணாம்பா, இனிமேல் எனக்கு இனிமேல் நான் ஓடவே வேண்டாம். ஏன்னு சொன்னால், இதோட போதும் ஆண்டவரே, என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும். டிப்ரெஷன் என்பது ரொம்ப ரியல். நான் நினைத்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தொய்வு ஏற்படுகிறது. 1,00,000 ரூபா சம்பாதிக்க வேண்டிய நான் 20,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன். எனக்கு டேலண்ட் இருக்குது, அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது. ஆனாலும் கூட
நான் நினைத்த மாதிரி எனக்கு நடக்க மாட்டேங்குது பாஸ்டர். என்ன ஆகும்? தொய்வு தான் உண்டாகும், டிப்ரெஷன் உண்டாகும். இப்போ வேறு நிறைய சோசியல் மீடியாலாம் வேறு வந்துருச்சா, அவன் டெய்லி ஒவ்வொரு போஸ்ட் போடுறான். ஒருத்தர் கார் வாங்கினேன்னு போடுறான், ஒருத்தர் பைக் வாங்கினேன்னு போடுறான், ஒருத்தர் என்ன பண்ணுறான், அங்கே ஃபாரின் போகிறேன், எங்கே போகிறேன், லண்டன் போகிறேன், அப்புறம் என்னது ஆஸ்திரேலியா போகிறேன், அமெரிக்கா போகிறேன்னு ஆளாளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம பார்க்கும்போதெல்லாம் நமக்கு நல்லாவும் இருக்கும். நானும் சூரமட்டியில் உட்காந்துக்கிட்டு, சூரமட்டி 4 ரோட்டில் உட்காந்துக்கிட்டு, முத்தம்பாளையத்தில் உட்காந்துக்கிட்டு, உபத்திரவத்தை சந்திச்சுக்கிட்டு, வேதனையை சந்தித்துக்கிட்டு, இந்த ஆளுங்க கூடலாம் படாத உபத்திரவத்தை பட்டுக்கிட்டு வேலை செய்கிறேன்னா, வேலை செய்கிற முதலாளி அவன் ஒரு அரக்கன், அந்த கம்பெனி ஒரு அரக்கன், இவனுங்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு வேறு வேலைக்கும் போக முடியாமல் இவ்வளோ பெரிய உபத்திரவத்தை சந்திச்சுக்கிட்டு பார்க்கும்போது என்ன உண்டாகுது? ஆத்துமாவில் தொய்வு உண்டாகுது. ஐயோ போதும் ஆண்டவர், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய மரணத்தையும் நான் நினைக்கிறேன், உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை எப்படியாவது எடுத்துக்கோ. ஒரு சில ஆளுங்க சரி இதெல்லாம் விட்டு ஊழியத்துக்கு போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு வராங்க. அங்கே வந்தால் அங்கே அது மேலே அடி, அடி மேலே அடிங்கிற மாதிரி இங்கே இடி மேலே இடி. சரி, ஒரு சில ஆளுங்களுக்கு நினப்பு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டா பணக்காரையெல்லாம் நினப்பு. என்ன பண்ணுறான்? உடனே சர்ச்சை ஆரம்பிக்கிறான். எவன் வரான் சர்ச்சுக்கு? ஒருத்தன் கூட வரமாட்டான். சரி, பைபிள் எடுத்துட்டா என்ன பண்ணிடலாம்? நம்ம சுகமாக வாழ்ந்துடலாம், நலமாய் வாழ்ந்துடலாம், சும்மா ஆண்டவருடைய நாமத்தை சொன்னால் போதும். நீ பைபிள் என்னைக்கு எடுக்கிறியோ அன்னைக்கு தான் உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம் வாழ்க்கையில் வரும். ஏன் வரும் தெரியுமா? நீ அழைப்பை பெற்று எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீ எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக வயிற்று பிழைப்புக்காக பைபிள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும். ஐயோ, அதுவே பரவாயில்லையாட்டிருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த டிப்ரெஷன் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்களால மேற்கொள்ள முடியவில்லை. ஆத்துமாவில் தொய்வு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும், எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலும் ஆத்துமாவில் தொய்வு இருந்தது. தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறார். தேவதூதனை அனுப்பி என்ன சொல்றாரு? போதும் எலியா, நீ பயந்து ஓடினது போதும், நான் உனக்கு வைத்திருக்கிற காரியம் இன்னும் இருக்கிறது. எலும்பி இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு நான் கொடுக்கறத குடிச்சிட்டு தொடர்ந்து ஓடு. அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து ஓடு. அதே போலதான் யோனாவுடைய வாழ்க்கையில யோனா சொல்றான், என்னுடைய ஆத்துமா தொய்ந்து போய் இருக்கும்போது கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறீங்களோ, ஆலயத்துக்குள்ளே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா முழங்கால் படிக்கிட்டு அந்நிய பாஷையில் நிரம்பி, பாஸ்டர் கொஞ்சம் சாவி கொடுங்க நான் ஜெபம் பண்ணுறேன். உள்ளே வரும்போது ஆத்மாவில் தொய்வோடு வருவீங்க, வெளியே போகும்போது சிங்கம் மாதிரி போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உள்ளே வரும்போது எப்படி வருவீங்க? செத்து போன பூனை மாதிரி வருவீங்க. அப்படித்தான் சொல்லும் உங்களுக்கு. உள்ளே வரும்போது எப்படி வருவீங்க? செத்து போன பூனை மாதிரி வருவீங்க. ஆனால் வெளியே போகும்போது எப்படி போவீங்க? சிங்கம் மாதிரி போவீங்க. அல்லேலூயா. ஆத்துமாவில் தொய்ந்து போகும்போது, நம்முடைய மனசில் டிப்ரெஷன் வரும்போது, சோர்வு வரும்போது, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே இந்த தொய்விலிருந்து என்னை விடுதலையாக்கும். தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் உங்கள் வாழ்க்கையை நிரப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து கர்த்தர் விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் விடுதலையை தருகிறவராக இருக்கிறார்.
உலகத்தை பார்க்கும்போது உலகத்தில் எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, எவ்வளோ இருந்தாலும் பத்தாது உலகத்தை. அதுதான் உலகம். அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், உலகம் என்பது இதுதான். ஓடினா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தமிழில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, காணல் நீர். காணல் நீர்னா என்னன்னு தெரியுமா? ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? ரோட்டில் போகும்போது, வண்டியில் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குளம் தண்ணி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அதுதான் உலகம். அதை பார்க்க பார்க்க காணல் நீர் மாதிரி தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்தலாம், இன்னும் கொஞ்சம் நகை வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் பறக்கலாம். அப்படியே போய்கிட்டே 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 இருப்பீங்க. ஆனால் நிற்கவே நிற்க மாட்டீங்க. ஆனால் யார் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் மேல் இறங்கும். யோனா கூப்பிட்டான், ஆண்டவரே என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது ஆண்டவரே. யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை. அல்லேலூயா. அதான் சொல்கிறது, சபைக்கு வந்து ஆண்டவரிடத்தில் உங்களை விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் விண்ணப்பத்துக்கு ஸ்தோத்திரத்தினுடைய ஜபத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரா? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது படுத்து தூங்காதீங்க. வாழ்க்கையில் சோர்வு வரும்போது பயந்து ஓடாதீங்க. பிரச்சனை வரும்போது சோர்வு வரும்போது எங்கேயா ஓடி போயிடலான்னு ஓடாதீங்க. செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா பிரச்சனை சோர்ந்து போயிடுமா? நம்பர் மாற்றிடலாம். நான் கடந்த 15-20 வருஷமாக ஒரே நம்பர் தான் வச்சுருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சில ஆளுங்க எத்தனை நியூன்னு தான் சேவ் பண்ணுறது. எத்தனை நம்பரு? பழைய நம்பர் என்னாச்சு, அது ஒர்க் ஆகுறது இல்லைங்க பாஸ்டர். அடுத்து இன்னொரு நம்பர். சரி, அதை சேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு நம்பர் எடுத்துன்னு கூப்பிடுவான். ஏய் இது யார் நம்பரா? இது இப்போ தான் வாங்கினேன், இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அப்போ ஒன்றும் நம்பர் 1 நம்பர் 2ன்னு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். திடீர்னு பார்த்தா இன்னொரு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் விடுவான், யாருன்னே தெரியாது. இது நம்பர் 3ன்னு சேவ் பண்ணணும். என்ன ஒரு வாழ்க்கை! ஒரு நம்பர் கூட நிரந்தரமாக இல்லை. ஏன்? ஏதாவது இருக்கும் அங்கே உள்ள. நம்பர் மாத்திரான்னா ஏதாவது உள்ள, ஆமாம் அங்கே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தொலைஞ்சு போய் மாற்றினா பரவாயில்ல, செல்ஃபோன் திட்டாங்க, இப்போ அதுக்கும் கூட அதே நம்பர் வாங்குறதுக்கெலாம் வழி இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க 5-6 நம்பரை வச்சுருக்கிறான். திடீர்னு எந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறதுன்னு தெரியல. இப்போ ஏற்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோனா சோர்ந்து போனான். கர்த்தர் சொல்றாரு, இல்லை யோனா, உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். எல்லாரும் வசனத்தை பாருங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஜெபத்தில் என்ன சொல்றான்? நான் ஆண்டவரே துதியோடு உமக்கு பலிகளை செலுத்துவேன். நாம மனம் திரும்பினா மட்டும் பத்தாது. மனம் திரும்பின பிறகு நம்முடைய வாழ்க்கையில் துதியோடு கூட பலி செலுத்துறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. துதினா என்ன? பிரைஸ். எல்லா நேரத்தில் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கணும். வியாதியா கர்த்தரை துதிக்கணும். ஒருத்தர் நல்லா ஒரு பாட்டு பண்ணார் பாருங்க, வைரல் ஆயிடுச்சு அந்த பாட்டு. சென்னையில் ஒரு பாஸ்டர், சாதாரணமான ஒரு பாஸ்டர், இன்றைக்கு பாருங்கள் எல்லாம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு ஓடாதவனும் இருக்கிறான். இவர் சாதாரணமான ஒரு ஆள். அவர் என்ன ஒரு பாட்டு, சுகர் வந்தால் ஆண்டவரை துதி, ப்ரெஷர் வந்தால் ஏதோ ஒரு பாட்டு, ஒரு நல்ல அந்த பாட்டு.
கர்த்தரையே துதியா? கர்த்தரையே துதி, சுகரே வராது, ஆமாம், ஹார்ட் அட்டாக்கே வராது, வியாதியே வராது. கை வலின்னா நல்லா கையை தட்டு அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். கை தட்டாத விசுவாசி மேலே கையிலே போடணும் இனிமேல். கை வலின்ட்டு கை வலினா நல்லா கையை தட்டு. காலு வலினா நல்லா டான்ஸ் ஆடு. உக்காந்துக்கிட்டு காலு வலி கை வலின்ட்டு எந்திரிக்கவும் முடியாமல் உட்கார முடியாமல். ஸ்தோத்திரம். பேர் தான் விசுவாசி, செத்து போன விசுவாசம். கை வலினா கையை தட்டி பாட்டு பாடும், உனக்கு கையே வலிக்காது இனிமேல். அல்லேலூயா. காலு வலினா நல்லா குதிச்சு நடந்து ஆண்டவரை துதி, உனக்கு கால் வலியே வராது. பிரஷரா இயேசுவின் நாமத்தினால கறியா வாங்கி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ப்ரெஷர் தான் வரும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. 2 நாள் உபவாசம் இரு, ப்ரெஷர் எப்படி இறங்குதுன்னு பாரு. 2 நாள் உபவாசம் இரு. நான் சொல்கிறேன், 2 நாள் உபவாசம் இரு. வெறும் தண்ணி மட்டும் குடி. எப்படி ப்ரெஷர் வருதுன்னு பார்க்கலாம். சுகரா எல்லாருக்கும் இருக்கிற நோய். இயேசுவின் நாமத்தினால ஒருவேளை உபவாசம் இரு. அல்லேலூயா. நைட் சாப்பிடாத, உபவாசம் இரு. எப்படி சுகர் வருதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது பாஸ்டர், அவனே சுட்டுன்னு ஏறுது. 4 ஜிலேபியை போட்டு வாயில் நமக்கு நடிச்சா எப்படி சுகர் வராமல் இருக்கும்? நான் வேற நம்ம அன்பின் விருந்து சர்ச்சுக்கு அந்த மீட்டிங்க்கு போடும்போது கடைக்காரன் கேட்டான், இன்னொரு கிலோ சேர்த்து வாங்கிக்கங்கன்னு. நான் சொன்னேன், ஆடா போயா, எங்கள் சர்ச்சில் எல்லாம் சுகர் பேஷண்ட்டு தான், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, மீதி ஆகும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பந்தியிலே காலி எல்லா ஜிலேபியும். எல்லாம் 2 வாங்கி அடிச்சுட்டு இருக்கான். எப்படி சுகர் வராமல் இருக்கும்? இயேசுவின் நாமத்தினால நான் இன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லாக நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண போகிறேன். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறேன், சபைக்காக ஜெபிக்க போகிறேன், ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். காலையில் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். 11 மணி வரைக்கும் நான் சாப்பிட போகிறதில்ல. நைட்டு 6 மணிலிருந்து காலையில் 11 மணி வரைக்கும் உபவாசம் இருக்கிறவர்களுக்கு எந்த வியாதியுமே வராது. அல்லேலூயா. இடையில பஜ்ஜி போண்டா தான் வாங்கி அமுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே வரும். நிறைய பேருக்கு டீ இல்லைன்னா ப்ரேயர் ஓட மாட்டேங்குது. பாஸ்ட்மார் நீங்களாம் அப்படி இருக்கீங்களா? பாஸ்ட்மார்கள்லாம் அப்படி தான் இருக்கிறானுங்க. பாஸ்ட்மார்கள்லாம் கூடினாங்கன்னு வைங்களேன், 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் பார்க்குறேன், என்னடா இவனுங்க போட்டு இப்படி என்னை சொன்னானுங்க, எடுத்து குடிங்க பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் சின்ன வயசு தான், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்களும் எடுத்து வழியா ஒரு மணி நேரத்துக்கு 4 டீ அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 டீ குடித்தா பரவாயில்ல. அதெல்லாம் குடிச்சு பழகிட்டாங்களாட்டு இருக்குது. எந்த விசுவாசி வீட்டுக்கு போனாலும் ஆமாம் ஃபுல்லாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டீ, ஒரு பப்ஸு, ஒரு போண்டா எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்களாட்டு இருக்குது. கேக்கு அது இதுன்ட்டு. நான் தான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறேன். நிறைய பேர் வைத்தியம் வாங்கி கட்டுறதே கிடையாது. அப்படி இருந்தால் தான் ஜெபம் ஓடுது. நைட்டு ப்ரேயர்னு வச்சா நைட்டு 11 மணிக்கு மேலே யாருக்கும் ஒன்றும் ஓடாது. எல்லாருக்கும் ஊற்றணும், வாயில் ஊற்றுனா தான் என்ன ஆகுது? அப்போ தான் அங்கே ஃபயர் வருது. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்ட்டு. இல்லைன்னா எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்றான். ஏன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில் துதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுது. துதிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே ஜெயம்தான். அல்லேலூயா. யோனா சொல்கிறான், துதிகளின் சத்தத்தோடு என்னுடைய பொருத்தனையை நான் ஆண்டவருக்கு செலுத்துவேன் அவனுடைய ஜபத்தில் சொல்கிறான். மனம் திரும்புதலின் ஜபம்னா சும்மா மனம் திரும்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் இயேசுவின் நாமத்தினால் நான் மனம் திரும்பிட்டேன் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வர்றது, மறுபடியும் 2 வாரத்தில் 2 நாளில் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறது. ஒரு மனுஷன் மனம் திரும்பினானா அவனுடைய வாழ்க்கையில் துதி அதிகமாக இருக்கும், பொருத்தனையை செலுத்துகிறவனாக இருப்பான். நான் பொருத்தனை பண்ணுறேன், இனிமேல் என் வாழ்க்கையில் திரும்பி பாவம் வரவே கூடாது,
என்னுடைய பழைய வாழ்க்கை இனிமேல் வரவே கூடாது. ஆண்டவரை நேசிப்பேன், அவரை கனப்படுத்துவேன். அடுத்து ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. அவன் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறான், ஏன் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்கிறான்னு சொன்னீங்கன்னா, நல்லா பார்க்கணும். எந்த நேரத்திலும் நம்மளை ரட்சிக்க தேவனாகிய கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். சிலுவையில் அந்த கல்லன் நல்ல உதாரணம். இது மீனின் வயிற்று. மீனின் வயிற்றில் ஆண்டவர் யோனாக்கு ஒன் மோர் சான்ஸ் தராரு. சிலுவையில் அந்த கல்லை சாகர நிலைமையில் கையெல்லாம் அடிக்கப்பட்டு இன்னும் ஒரு செகண்ட்ஸ் தான் அவனுக்கே தெரியும், செகண்ட்ஸ் தான். அந்த செகண்ட்ஸுக்கு அப்புறம் அவன் கதை முடிஞ்சுது. அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கதறான், கதறி சொல்கிறான், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். உடனே அவனை பார்த்து சொல்லார், இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய். அப்போ என்ன அர்த்தம்? ரட்சிப்பு தேவனுடையது. எந்த நேரத்திலும் யாரையும் மன்னிக்க தேவனால் முடியும், அவங்க பாவத்தை கழுவ கர்த்தரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆளுங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்குறாங்க. எவனா ஒருத்தன் போனான்னா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சரி நான் சொல்கிறதெல்லாம் நீ செய். எப்படி? நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். சரி என்ன செய்யணும்? ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. இதெல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு இதெல்லாத்தையும் பண்ணினத்தான் இந்த சர்ச்சிலேருந்து உனக்கு ரட்சிப்பு, அப்புறம் தான் உனக்கு ஞானஸ்தானம், அப்புறம் தான் உனக்கு கம்யூனியனு. இல்லைன்னா உன்னை என்ன பண்ணிடுவோம்? துரத்தி விட்டுருவோம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு என்னுடையது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் தான் ரட்சிக்கிறார், மனுஷன் அல்ல, சபை அல்ல, டினாமினேஷன் அல்ல. யார் ரட்சிக்கிறது? கர்த்தர் ரட்சிக்கிறார். நீ வெள்ளை புடவை போட்டிருக்கிற, ஒருத்தன் கலர் புடவை போட்டிருக்கிறான், நீயும் ஜெபம் பண்ற, அவனும் ஜெபம் பண்றான், உன்னையும் ரட்சிக்கிறாரு, அவனையும் ரட்சிக்கிறாரு. ஐயோ நான் தான் பரிசுத்தவான், நான் தான் வெள்ளை புடவை போட்டிருக்கிறேன், அவன் புடவையை மாற்றினா தான் அவனுக்கு ரட்சிப்பு எங்க சொன்னாரா கர்த்தர்? சொல்லலை. கம்யூனியன் யாருக்கு கொடுக்கறது? ஒரு கேள்வி. நான் சொன்னேன், யாரெல்லாம் உட்காந்துக்கிறாங்களோ அந்த 2 தம்பி இருக்கிறாங்க பாரு, பாஸ்டர் கொடுக்கலாமா கொடுக்கலாமா? நான் சொல்லிட்டேன், யாரெல்லாம் உட்காந்துக்கிறாங்க எல்லாரும் குர்ரா. ரட்சிப்பு யாருடையது? யாருடையது சொல்லுங்க. இப்போ உட்காந்துருக்கிற ஆளை எந்திரிச்சு வெளியே போகலாம் சொல்ல முடியும்? பாதி பேர் அதையும் செய்கிறாங்க. கம்யூனியன் சர்வீஸில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்னா அவனே மனம் திரும்பி தான் உட்காந்துருக்கிறான். அவன் ஒன்றும் பெரிய பரிசுத்தவன் கிடையாது. என்னை போல நானும் பாவி, அவனும் பாவி. நானும் ஆண்டோடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவனும் ஆண்டோடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். முட்டி போட்டிருக்கிறான். முட்டி போட்டானாவே என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு வேணும்னு கேட்குறான்னு அர்த்தம். அல்லையிலே சொல்லுங்க. முட்டி போட்டாவே ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான்னு தான் அர்த்தம். அப்பேர் பாட்டாவை நீ எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்ல முடியுமா? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்கிறோம். வாய்ப்புகள் இருக்கிறது, தண்ணி இருக்குது, தொட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு கொடுங்க. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணோம்? ஞானஸ்தானத்தை கொடுக்குறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவர் நோக்கி கேட்குறானா, அவனை மன்னிப்பு கொடுக்காம இருப்பாரா? கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. இதான் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும். நாம் யார் தடுத்து நிறுத்துறதுக்கு? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோனா சொல்றான், ரட்சிப்பு தேவனுடையது, கர்த்தருடையது. இந்த மீனின் வயிற்றிலையும் கர்த்தர் என்னை ரட்சிக்கிறார். சிலுவையிலையும் கல்லனை கர்த்தர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். மீனின் வயிற்றுக்குள்ளேயும் ரட்சிக்கிறார். இப்போ ரட்சிப்பு யாருக்கு தேவை? வெறும் பாவிக்கு மட்டும் இல்லை, தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிக்கும் ரட்சிப்பு தேவை. அப்போ என்ன பண்ணுறோம்? அனுதினமும் நம்ம ஆண்டவரத்தில் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்லி அனுதினமும் நம்ம கேட்குறோம். அவர் பாஸ்டர், நான் கேட்குறேன், டெய்லி நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு தேவை, என்னை ரட்சியும், பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்.
நீங்கள் தான் பாவமே இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா பாஸ்டர், நீங்கள் எதுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இன்னும் நான் அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு போராட்டம் உண்டு. அல்லையிலே சொல்லுங்க. இன்னும் இந்த அதுக்காக தான் சொல்கிறது எல்லாரும் வாங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறது, எல்லாரும் மனம் திரும்புங்க எதுக்கு சொல்கிறது. இன்றைக்கி வேலைனா மனம் திரும்பணும்னா இருக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் ஊழியம் வளர்ந்ததுன்னு வச்சுக்கோமே, நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கோமே, உடனே ஆட்டிடியூடு மாறக்கூடாது. உடனே நான் சொல்லலாம் இது நான் தான்ப்பா அப்படின்னா கர்த்தர் சொல்லுவார் நீ மனம் திரும்பு. என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு. கர்த்தர் சொல்லுவார் நீ மனம் திரும்பு. நான் தான் எல்லாத்தையும் கட்டி எழுப்புனேன். கர்த்தர் சொல்லுவார் மனம் திரும்பு. அல்லேலூயா. அப்போ இதனால தான் அழுந்தினமும் கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு முறை 1990 1987 நான் மனம் திரும்பினேன் பாஸ்டர், அதுக்கப்புறம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிப்பார், இன்னைக்கு சோதிச்சுப்பார். உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உன்னுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது, நீ ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிற, உன் வாழ்க்கையில் துதிகள் இழுக்கிறதா, இல்லை உலகத்துக்காக ஓடுறியா, தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவனா இருக்கிறாயா, இல்லை உன்னுடைய மாம்சத்துக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவார் உன் பாவத்தை. பாஸ்டர் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, சபை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவரே உனக்கு வெளிப்படுத்துவார். அவரே சொல்லுவார் இதெல்லாத்தையும் நீ விட்டு மனம் திரும்பு, விட்டு மனம் திரும்பு, அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அடுத்து 10ஆம் வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. மனம் திரும்பின பிறகு என்ன உண்டாகுது பாருங்க, யோனாவுக்கு தேவனுடைய அழைப்பு மறுபடியும் கிடைக்கிறது. ஒன் மோர் சான்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒன் மோர் சான்ஸ் கொடுக்கிறார், இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். மீன்ட்டு இப்போ கட்டளையிடுறாரு, 3 நாள் பத்திரமா பாதுகாத்தது போதும், கொண்டு போய் என்ன பண்ணிவன காரையில் கக்கு. நிறைய நேரத்தில் நம்மளையும் மீன் வயிற்றுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாரு, எப்போ மனம் திரும்புவோன்னு பார்க்குறதுக்காக. நம்மளை கொண்டு போய் கீழே தள்ளணும்னா எப்பயே தள்ளியிருக்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, சொன்னாங்களா நான் போய் உளுந்து நடக்க முடியாமல் போகணுன்னு போனீங்கன்னா எப்படியும் போய்க்கலாம். நிறைய பேர் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு ஆன் த ஸ்பாட்டு போனவங்களாம் இருக்குது. ஒரு இது கிடையாது, ஒரு ஸ்க்ராட்ச் கிடையாது, எந்த பிளட் ட்ராப்பும் கிடையாது. கரெக்டாக இந்த இடத்துல தான் எப்படி விழுந்தாங்களோ அந்த பொசிஷன், அவ்வளோதான். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தா டிக்ளேர் டெட்டு, இப்படிலாம் இருக்குது. ஆனால் உங்களே என்னையும் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம நோக்கமும் திட்டமும் இன்னும் இருக்குது. அல்லேலூயா. தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்குது. ஒருவேளை நீ வழி விலகி ஓடுவாயோ மகனே மகளே, மீன் உனக்காக காத்து கொண்டு இருக்குது உன்னை விழுங்கிறதுக்கு. விழுங்கி என்ன பண்ணோம்? 3 நாள் வச்சிருக்கோம். அதுக்குள்ளே நீ மனம் திரும்பு, மனம் திரும்பி ஒப்புக்கொடு, பொருத்தனையை செலுத்து, துதிகளை செலுத்து, ஆண்டவரை நோக்கி திரும்பி வா, ஜபத்துக்கு வா. அப்போ ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுப்பாரு. சொல்லுவார் போய் கக்கு, இப்போ போய் கக்கு, இப்போ தான் என் பையன் தயாராக இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ தான் என் பையன் தயாராக இருக்கிறான். அநேக போதர்களுடைய கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருக்கிறேன். இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பிரசங்கம், பெரிய லெவலில் வந்து அபிஷேகம் ஆராதனை அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. விசுவாசிகளுக்கு தான் அது. ஏன்னா பாஸ்டர்மார்களுக்கு ஏற்கனவே அபிஷேகமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பெரிய பெரிய போதகர்கள், நிறைய பெரிய சபைக்கு போதகராக இருக்கிறவங்க 1000 பேர் 2000 பேர் அப்படின்னு இருக்கிறவங்களாம் அவங்க சொல்லுவாங்க, நான் எத்தனையோ முறை இந்த மாதத்தில் இந்த ஊழியத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நினைத்தது உண்டு, பாரப்பட்டது உண்டு. இதை தாங்க முடியல, இந்த ப்ரெஷர் தாங்க முடியல, இந்த இது தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரொம்ப வந்து கண்ணீரோடு கஷ்டத்தோடு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த மத்தியிலும் அவங்கள திடப்படுத்தி அவங்கள வந்து தொடர்ந்து அதே ஊழியத்தை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார். இன்னும் நிறைய பேர் பெரிய ஊழியர்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. கண்ணீர் விட்டு அறிக்கையிடுவாங்க. ஊழியம் செய்கிறவங்க தான். ஆச்சரியமாக இருக்கும், எப்படி பாஸ்டர், அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான், பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. வந்து மனம் திரும்புவாங்க, அறிக்கையிடுவாங்க, ஆண்டவரே இன்னொரு வாய்ப்பு எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்றார், ரட்சிப்பு என்னுடையது, தொடர்ந்து ஓடு. அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்தோம், எவ்வளவோ தேவனை விட்டு வழி விலகி போய் எங்கேயாவது ஒரு மீனின் வயிற்றில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்லி மனம் திரும்பி யாராவது ஒருவர் ஆண்டவர் நோக்கி பார்ப்பாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு, எழும்பி நிற்போம். இன்றைக்கு உனக்கு விடுதலை, இன்றைக்கு இன்னொரு வாய்ப்பு, தொடர்ந்து ஓடு. யோனாவுக்கு தேவனுடைய அழைப்பு திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தது. இந்த மனம் திரும்புதலின் ஜெபத்தை செய்தான். என்னுடைய இருதயம் சோர்ந்து போகும்போது, என்னுடைய ஆத்துமா தொய்ந்து போகும்போது, என்னுடைய சரீரம் பலனற்று போகும்போது, தேவன் எதிர்பார்க்கிற காரியம், மகனே மகளே, நீ ஆண்டவரை நோக்கி பார். அவருடைய ஆலயத்தில் வந்து துதிகளை செலுத்து, ஜபங்களை செலுத்து, பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் வாழ்க்கை முடியல, நான் இன்னும் உன்னை கைவிடவில்லை. உனக்கான திட்டங்கள், உனக்கான சித்தத்தை நான் இன்னும் வைத்திருக்கிறேன். இட் வில் கண்டினியூ. தொடர்ந்து உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். நீ எங்க வழி விலகி போனாலும் கர்த்தர் உன்னை விடப்போவது இல்லை. கர்த்தர் உன்னை விடப்போவது இல்லை. தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய், திட்டத்துக்கு மாறாய் ஒருவேளை போய்கொண்டு இருப்பான்னு சொன்னா, இன்னைக்கு யோனா மீனின் வயிற்றில் மனம் திரும்பினது போல நீ மனம் திரும்பு. உலகத்துக்காக ஓடுவதை நிப்பாட்டு, ஆண்டவருக்காக ஓட ஆரம்பி. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் பெரிதான காரியங்கள். இப்போ இருக்கிறத பார்க்காத. இப்போ எத்தனை பேர் உன் கூட இருக்கிறாங்கிறத பார்க்காத. இன்றைக்கு யார் உனக்கு உதவி செய்கிறாங்க என்பதை பார்க்காத. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னோட வரும்னு சொன்னால், கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் மிகப்பெரிய காரியமாக இருக்கும். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. We give you glory Lord Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னன்னு சொன்னா, மனம் திரும்புகிற இருதயம் கொண்டவனாக இருக்க வேண்டும். ரிபண்டன்ட் ஹார்ட் தேவன் இடத்துல எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பு, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோனா மீனின் வயிற்றில் இருந்து ஜெபித்தான், மனம் திரும்புதலின் ஜெபத்தை செய்தான். தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டீர். எல்லா இக்கட்டிலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் தேவ அழைப்பை பெற்றவனாய் நினிவேக்கு போக இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் இங்கே ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் இங்கே மனம் திரும்புகிறார்களோ, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தமும் திட்டமும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதையே இவங்க எல்லாரும் செய்யட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சகல துதிகளை மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை தருகிறேன், தருகிறேன்
உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை எல்லா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து என் சித்தம் அல்ல ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்கும் சேவைக்காக ஆண்டவரே உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வானை தீடும் உம் சித்தம் போல் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வானை தீடும் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஆமென் ஹல்லேலூயா அப்பா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உமக்காக ஆண்டவரே உமக்காகவே நான் வாழ்ந்திட வானைத்திடும் உம் சித்தம் போல் உமக்காக ஆண்டவரே உமக்காகவே நான் வாழ்ந்திட வானைத்திடும் உம் சித்தம். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக வாழாமல்
உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே 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 என்னை எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம் ஆமென். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. எல்லா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி உங்க சித்தத்தை காட்டிலும் தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் பெரிதாய் இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியம் என்பது ஒரு மனுஷனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாத காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் உம் சித்தம் நாதா தருகிறேன்